வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம அரண்ஸ் விலாக்ஸ நெய்மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தொக்குன்றத நாங்கள் கூட்டு கருவாடுன்னு சொல்லுவோம். அதில் கிரேவி தொக்கு என்னெல்லாமா சொல்லிக்கிற வேண்டியதுதான். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த 200 கிராம் கருவாடுக்கு தேவையான அளவு ஒரு 6-7 மிளகாய் வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூன்ல வரமல்லி எடுத்துக்குவேன், மல்லி விதை. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு. அதுக்கு வெங்காயம் நமக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ ஒரு 5 பேர் அப்படி நல்லா வச்சு சாப்பிட்ணும்னா எப்படி ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. அதனால் இதை மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குறகுறப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா ஊற்றணும். நம்ம அளவுக்கு நம்ம நம்ம இது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நம்ம ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கருவாடை ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து போட்டு அதை நல்லா ஒரு சைடு வேகும், திரும்ப பரட்டி விட்டுட்டு ஓரளவுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கக்கூடாது, அதே சமயம் ஓரளவுக்கு செவந்து கொஞ்சம் நல்லா வெந்து இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை நல்லா இப்போ வறுத்து எடுத்துட்டு அதில் அதுக்கப்புறம் தான் பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ நல்லா அந்த கலர் மாறி வந்துருச்சு, கருவாடு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிட்ட பேஸ்ட்டு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போடுவோம். எல்லா பக்கமும் கொதி வந்துருச்சு, மூடி போட்டுருவோம். மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கவும் பார்ப்போம். பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலேயே போட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே போட்டுறணும். விட கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். நல்லா கலர் மாறி அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். சில சமயம் அது கொஞ்சம் தண்ணி கூட்டிட்டாலோ குறைச்சாலும் கொஞ்சம் பார்த்துக்கணும். விட பார்த்துக்கிட்டோம்னா கலர் மாதிரி இந்த தொக்கு இதுக்கு அந்த கூட்டாக வரும். நல்லா கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். அது நமக்கு தெரியும், சட்டியில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூட்டு கருவாடு நமக்கு தயிர் சாதம், களி புளிச்சாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரசத்துக்கும் நல்லா இருக்கும், இட்லி தோசை கூட வச்சுக்கலாம், நல்ல டேஸ்டாக 2-3 நாளைக்கு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது, நல்லா இருக்கும். இதை நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.